வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தினமும் நம்ம வீட்டை சுத்தி நம்ம நடந்து போற பாதைகள்ல சாதாரணமாக முளைச்சிருக்கிற ஒரு செடிதான் அம்மான் பச்சரிசி. இந்த சின்ன செடிக்குள்ள ஒளிஞ்சிருக்க பழங்கால மருத்துவ ரகசியங்களை இந்த தொகுப்புல நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்னது, சாதாரணமா ரோட்டோரத்துல வளர இந்த செடி ஒரு மருந்தா அப்படின்னு? ஆமாங்க, நிஜமாவே இது பல நூற்றாண்டுகளாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பவர்ஃபுல்லான மூலிகை. நம்ம கண்ணுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியிற இந்த செடிக்குள்ள எக்கச்சக்கமான ஆச்சரியங்கள் அடங்கியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தேடல்ல நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, முதலாவது இந்த அம்மான் பச்சரிசினா என்ன, இரண்டாவது இதோட முக்கியமான மருத்துவ நன்மைகள் என்னென்ன, மூணாவது இதை எப்படி சரியா பயன்படுத்துறது, கடைசியா இதை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டிய பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கைகள். சரி, முதல்ல இந்த அம்மான் பச்சரிசினா என்ன, அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். இதோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். தாவரவியல்ல இதை யூஃபோர்பியா ஹெர்டா அப்படின்னு சொல்றாங்க. இது யூஃபோர்பியேசி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இது ஏதோ சாதாரண செடி கிடையாதுங்க. சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல இதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான, நம்பகமான ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்பவே சின்ன சின்ன இலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட தண்டையோ அல்லது இலையோ நீங்க லேசா கிள்னீங்கன்னா அதிலிருந்து பால் மாதிரி ஒரு வெள்ளை நிற திரவம் வரும். இத வச்சுதான் அம்மான் பச்சரிசிய நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா நம்ம தேடலோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இதோட மருத்துவ நன்மைகள் என்னென்ன? பழங்கால ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அம்மான் பச்சரிசிக்கு குறிப்பா ஒரு 5 முக்கியமான மருத்துவ பயன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. வெளிப்பூச்சாக பயன்படுத்துறதுல ஆரம்பிச்ச உள்ளுக்குள் வேலை செய்யறது வரைக்கும் இந்த 5 நன்மைகளையும் இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். இதுல பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரும பிரச்சனைகளுக்கானது. இந்த செடியோட இலைகளை நல்ல மை போல அரைச்சு நம்ம ஸ்கின்ல தடவலாம். இது ஒரு நேச்சுரலான ஆன்டிசெப்டிக்கா வேலை செய்யுது. குறிப்பா முகப்பரு, தோல் அரிப்பு, அப்புறம் சின்ன சின்ன காயங்களை ஆத்துறதுக்கு இது ரொம்பவே சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான பயன்பாடு, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பாத வெடிப்பு. அந்த இலை விழுத பாத வெடிப்புகள்ல தொடர்ந்து தடவிட்டு வந்தா வெடிப்புகள் சீக்கிரமாவே குணமாகி பாதம் ரொம்ப சாஃப்டா மாறிடும்னு நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இது உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். மூணாவது விஷயம் பெண்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. குறிப்பா ஹார்மோன்களை பேலன்ஸா வச்சுக்க இது ஒரு மிதமான சப்போர்ட் கொடுக்கறதாவும், மாதவிடாய் காலங்கள்ல வர்ற வலிகளையும் அசௌகரியங்களையும் குறைக்கிறதுக்கு உதவுறதாவும் பரவலாக நம்பப்படுது. நான்காவது நன்மை தாய்ப்பால் உற்பத்தியா அதிகரிக்கிறது பத்தினது. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். பாரம்பரியமா இதை தாய்ப்பால் அதிகரிக்க பயன்படுத்தினாலும் நீங்க இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே அவசியம். எந்த ஒரு விஷயத்தையுமே டாக்டரோட அட்வைஸ் இல்லாம ஃபாலோ பண்றது பாதுகாப்பானது கிடையாது. அஞ்சாவது, அதாவது கடைசி நன்மை, நம்ம உடம்போட உஷ்ணத்தை குறைக்கிறது. உடம்புல இருக்கிற அதிகப்படியான சூட்டை குறைக்க இந்த செடியை ஜூஸாகவோ அல்லது நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாகவோ நம்ம முன்னோர்கள் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது நிஜமாவே உடல் சூட்டை தணிச்சு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படிங்கறத பாப்போம். ஆதாரங்கள் நமக்கு ரொம்பவே சிம்பிளான 3 வழிமுறைகளை சொல்லுது. முதல்ல பேஸ்ட், காயங்களுக்கும் சரும பிரச்சனைகளுக்கும் இலைகளை அரைச்சு அப்படியே மேல தடவுறது. ரெண்டாவது ஜூஸ், ரொம்ப கொஞ்சமா இலைகளை எடுத்து தண்ணியோட சேர்த்து அரைச்சு உள்ளுக்கு குடிக்கிறது. மூணாவது கஷாயம், அதாவது இலைகளை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது. ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் தான். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை. நம்ம ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இயற்கை மருந்த பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த ஒட்டுமொத்த தொகுப்பிலேயும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான்: மருத்துவர் ஆலோசனை கட்டாயம் அவசியம். எந்த ஒரு பாரம்பரிய வைத்தியமோ ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரோட அட்வைஸ்க்கு மாற்று கெடவே கிடையாது. இது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் நாம கவனிக்கணும். முதல் விஷயம், இத ஒருபோதும் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, இந்த செடி எல்லாருடைய உடம்புக்கும் ஒத்து போகும்னு சொல்லிட முடியாது. மூணாவது, இந்த செடியை உடைக்கும் போது வர்ற அந்த பால் சில பேருக்கு ஸ்கின்ல அலர்ஜியோ இல்ல எரிச்சலையோ கூட உருவாக்கலாம். அதனால ரொம்பவே கவனமா இருக்கணும்.
இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆழமான உண்மை புரியுது. நம்ம வீட்டை சுத்தி சாதாரணமா முளைச்சு கிடக்கிற செடிகள்ல கூட எவ்வளவு பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆனா அதை எப்படி சரியா பாதுகாப்பா பயன்படுத்தணுங்கிற அறிவு நமக்கு இருந்தா மட்டும்தான் அந்த முழு பலனையும் நாம அடைய முடியும். நாம் இப்போ இந்த தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். தினமும் நீங்க கவனிக்காம கடந்து போற உங்க வீட்டு பின்புறத்துல இது போல வேற என்னென்ன மறக்கப்பட்ட இயற்கை மருத்துவ பொக்கிஷங்கள் காத்துன்னு இருக்கோ யாருக்கு தெரியும்? மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.